ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேரளாவில் இருக்க ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் தான். அதாவது ஆலப்பை அல்லது ஆலப்பிலா அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கேன். ஆலப்பை அப்படி சொன்னாலே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மைண்டில் வருது பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ். இங்கே இதுதான் பார்த்திங்கன்னா ஃபேமஸ். ரெண்டு பக்கமும் வந்து விவசாயம் நல்லா இருக்கும். நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கடல் மாதிரி போகும். அங்கே தான் வந்து நிறைய போட் ஹவுஸ்லாம் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள், அதாவது 24 hours வந்து நம்ம அதில் ஸ்டே பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த போட் ஹவுஸில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த போட் ஹவுஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்குள்ளே என்டர் ஆன உடனே நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த போட் எல்லாமே வந்து சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட் இருக்கும். அதாவது சிங்கிள் பெட்ரூம்லேருந்து 14 or 15 பெட்ரூம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய விதமான போட்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் இருக்க போட் வந்து எடுத்திருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 couples வந்திருந்தோம். அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு போட் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ பெட்ரூமே பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா போட்லேயுமே வந்து கிச்சன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. அதாவது நமக்கு தேவையான லன்ச்சு, டின்னர், டிஃபன், காஃபி எல்லாமே வந்து நம்ம கூட போய் அங்கே குக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். போட் வந்து பார்த்திங்கன்னா லேசாக மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து மேலே போய் பார்த்தோம். அதாவது பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியா மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாலாம் போகாது. அப்படியே மைல்டாக மூவ் ஆகும். அந்த மைல்டாக மூவ் ஆகும்போது நம்ம அழகாக போய் அங்கே வேடிக்கை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேரளாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வியூ பாயிண்ட் மட்டும்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு 9 to 10 இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகிருக்கோம். நெக்ஸ்ட் டே 9 o'clock வரைக்குமே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இங்கே இருக்க போட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். அதாவது ரொம்ப லோ கிளாஸ்லேயும் இருக்கும், ஹை கிளாஸ்லேயும் இருக்கும், ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி போட்டோட ரேட் வந்து எப்போவுமே ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்காது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச் பாத்ரூம் அண்டு நம்மளோட துணிலாம் வைக்கிறதுக்கு கப்போர்டு எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் எப்படி காரு, பஸ் அதெல்லாம் ரெகுலராக போயிட்டுருக்கோமோ அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து வெறும் போட் தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஊர்லலாம் எப்படி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து பைக்கு, கார்லாம் வச்சுருப்போமோ அந்த மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லாருமே வீட்டுக்கு வீடு ஒரு போட் வச்சுப்பாங்க அவங்களுக்குன்னு ப்ரைவேட்டாக. அவங்க இங்கேருந்து எங்கன்னா போகணுன்னா கூட அந்த போட்டில் தான் போகணும். ஏன்னா அந்த சுற்றி வந்து தண்ணி இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே வந்து மீன், நண்டு, எறா அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா நமக்கு வந்து அதை வந்து அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க டின்னருக்கு. நம்ம பஸ்லலாம் போனால் கொஞ்ச நேரம் பிரேக்குக்கு இறக்கி விடுற மாதிரி அவங்க வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. அங்கே வந்து எல்லாமே ஸ்நாக்ஸு எல்லாமே கிடச்சிது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வெயில் டைமில் போயிட்டோம். அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் சீசன் டைமில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். செம வெயிலுன்றதுனால நாங்கள் அங்கேயே இளநீலாம் இருந்தது. நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் வந்து எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து திரும்பியும் எங்களோட போட்டுக்கே நாங்கள் வந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி சுற்றி அங்கங்கே ஸ்பீட் போட் மாதிரி போயிருந்தது. அப்புறம் நாங்கள் விசாரித்து பார்த்தோம். அது வந்து தனியாக ஒரு ரைடு மாதிரியாக ஒரு ஆளுக்கு வந்து 300 rupees அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது ரொம்ப ஸ்பீடாக போகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம மேலெலாம் அப்படியே தண்ணி படும். கடலுக்கு நடுவில் ஒரு போட்டில் செம்ம ஸ்பீடாக போகிறதுன்றதே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பாட்டெல்லாம் போட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களும் ஆலப்பை போனால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரதுக்குள்ளே லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ரைஸு, சாம்பார், ஃபிஷ்ஷு அது இதுன்ட்டு நிறைய டிஷ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா நனைஞ்சிட்டோம். அதனால் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியாவில் போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். நல்லா ஸ்பீக்கர்லாம் போட்டு பாட்டெல்லாம் கேட்டிருந்தோம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் எப்படி வண்டியில் ஐஸ் விற்றுட்டு வருவாங்களோ அந்த மாதிரி இங்கே போட்லேயே எல்லாம் ஐஸு எல்லாமே இப்படி தான் சேல் பண்ணுறாங்க. காய்கறிலேருந்து எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து டீ, காஃபி வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேணும் அப்படின்னு டைமிங்லாம் கேட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு கொண்டு வந்தாங்க. யார் யாருக்கு டீ வேணும், யாருக்கு காஃபி வேணும், யாருக்கு பால் வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேட்டு அந்த மாதிரி சர்வ் பண்ணாங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பக்கோடா கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி சுட சுட போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
5:00 மேலே பார்த்திங்கன்னா எந்த போட்டுமே வந்து மூவ் ஆகாதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன போட்டில் போய் எல்லா குட்டி குட்டி இடத்தெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த போட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டே போனோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க துணி துவைச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒருத்தவங்க வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்ட்டி வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இங்கே இருக்க மக்களோட லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. இங்கே வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவ்வளோவா எதுவும் இல்லை, ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அந்த மாதிரியான வியூ பாயிண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீட் போட் ரைடெல்லாம் இருந்துச்சு. ஆலப்பையில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு, டெம்பிள், சர்ச்சு, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்குது. எல்லாருமே வந்து இதுக்கு வந்து போட்டில் தான் வருவாங்க போவாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து எங்களோட போட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். நம்ம மார்னிங் வந்து அந்த பால்கனி ஏரியாவை பார்த்துருப்போம். ஸோ நைட் டைமில் அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு. லைட் செட்டிங்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் எல்லோருக்கூடயும் வந்து நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட போயிட்டோம். டின்னர்லேயும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வெரைட்டியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரைஸு, சாம்பார், சிக்கன், ஃபிஷ்ஷு, அப்புறம் வெஜிடபிள் சாலடு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங், அதாவது இந்த சூரியன் உதிக்கும் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் இந்த வியூ எப்படி இருக்குது பார்க்கறதுக்காகவே 6 மணிக்கெலாம் வந்து பார்த்தேன். 6 மணிக்கு தான் கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு. போக போக பார்த்திங்கன்னா வெயில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து கிச்சனுக்கு போயிட்டு லெமன் டீலாம் வந்து போட்டு குடித்தேன். அப்படியே குடிச்சிட்டே இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா போட் அங்கங்கே வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு 8:00 மேலே வந்து லேசாக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். நான் வந்து போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட். ரெடி ஆகிட்டு ரூம்லேருந்து வெளியே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, வெறும் வந்து இட்லி, சாம்பார், சட்னி மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மேலே போய் அந்த பால்கனி ஏரியாவில் போய் நாங்கள் அதுக்கப்புறம் இன்னும் ஃபோட்டோஸ், ரீல்ஸ், அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்தோம். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அகைன் உங்களுக்கு டீ, காஃபி, மில்க் எது வேணுமோ வந்து கொடுத்தாங்க. எல்லாமே குடித்து முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆலப்பை போட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஆன்லைன் புக்கிங்கும் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாகவும் வந்து புக் பண்ணலாமா. நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து புக் பண்ணோம். நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் எங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 9 to 10 மேலே வந்து நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆலப்பையிலேருந்து கேரளாலேயே இன்னொரு பிளேஸ்க்கு நிறைய சின்ன சின்ன இடம்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்